இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவியினுடைய தாயை ஆசிரியர் ஒருவர் உல்லாசத்துக்கு அழைத்து டார்ச்சர் கொடுத்துள்ள சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் கொடுத்த புகாரில் அந்த ஆசிரியர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இது கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் நடந்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பெரிய மனிதர்கள் போர்வையில் இருப்பவர்கள் கூட வாய்ப்பு கிடைக்கும் போது தங்களுடைய கொடூர முகங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். மாணவர்களுக்கு படிப்பு கற்றுத்தந்து எதிர்காலத்திற்கான சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஆசிரியர்களே பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டுள்ள சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. கர்நாடகா மாநிலம் ராய்ச்சூர் மண்டலம் கரடகி காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வருபவர் முகமது அசாருதீன். இவர் சிங்கப்பூரா அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அந்த பள்ளியில் படிக்கும் மாணவிகளின் அந்தரங்க உறுப்புகளை தொட்டு தவறாக நடந்து கொள்வது, அவர்களிடம் ஆபாசமாக பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். அதேபோல பள்ளியில் மாணவிகள் தவறு செய்தால் அவர்களை கடுமையாக தாக்கி கொடுமைப்படுத்துபவராகவும் முகமது அசாருதீன் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் அவர் மீது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி ஒருவருடைய தாய் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்திருக்கிறார். அந்த புகாரில் ஆசிரியர் முகமது அசாருதீன் தன்னை ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரும்படி அழைத்து அனுப்பியதாகவும், அப்போது பள்ளிக்கூடத்துக்கு சென்ற தன்னிடம் தனது மகள் சரியாக படிக்கவில்லை என்றும் புகார் கூறியதுடன், எனவே தன்னுடைய மகளுக்கு தான் இலவசமாக டியூஷன் கற்று தருவதாகவும், அதற்கு பதிலாக தன்னுடன் உடலுறவில் ஈடுபடும்படி அந்த ஆசிரியர் தன்னிடம் கூறியதாகவும், அதனைத் தொடர்ந்து தனக்கு ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை கொடுத்து வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து கரடகி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தும் வருகின்றனர். இதற்கிடையில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஆசிரியர் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் ராய்ச்சூர் மாவட்ட பொது கல்வித்துறை துணை இயக்குனர் அந்த ஆசிரியரை தற்போது சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேபோல இன்னொரு சம்பவம் கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. தும்கூர் மாவட்டம் தொட்டகட்டியில் அரசு கீழ்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் எம் சுரேஷ். இவரும் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவிகளை தவறான இடங்களில் தொடுவது, ஆபாசமாக பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவிகளின் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக அவர்களின் தாய்மார்களை பள்ளிக்கு வரும்படி அழைத்துள்ளார். அதன் அடிப்படையில் பள்ளிக்கூடம் வந்த தாய்மார்களின் கைபேசி எண்களை பெற்ற ஆசிரியர் சுரேஷ் அவர்களை உடலுறவுக்கு அழைத்து ஆபாசமாக குறுஞ்செய்திகளை அனுப்பியிருக்கிறார். தங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு சான்றிதழ்களை வாங்கவோ அல்லது அவர்களின் படிப்பு குறித்து விசாரிக்கவோ பள்ளிக்கூடம் செல்லும் போதெல்லாம் ஆசிரியர் சுரேஷ் அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தும் வருகின்றனர். கல்வி போதித்து மாணவிகளுக்கு பாதுகாப்பாக இருந்து வழிகாட்ட வேண்டிய ஆசிரியர்களே அவர்களிடமும் அவர்களுடைய தாயார்களிடமும் அத்துமீறி நடந்து கொண்டுள்ள சம்பவம் பலரையும் கொந்தளிப்படைய செய்துள்ளது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.